அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் எஃப்ஐஐ லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து என்னென்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு டாப் 5 ஸ்டாக்ஸை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக 1 by 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம வந்துட்டு. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுடைய லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிசி ஜுவல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பிசி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டேரெக்டாக நான் என்னென்னா screennet.com வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிசி ஜுவல்லர்ஸ் ரீசெண்டாக எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ஹை போயிட்டு இருந்த அந்த கம்பெனி இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டவுன் போயிட்டு இருக்கு. நம்ம அதை பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 8509 கோடிகள் அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக இந்த வீட்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது என்னன்னா ஸ்மால் கேபிட்டல் ஸ்டாக்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் முதல்ல வந்துட்டு. ஸோ 8509 கோடிகள் வந்து இருக்கு. ஸ்டாக் பி அப்படின்னு பார்க்கும்போது 14.6. நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 அதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 30-40 அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா என்ன தான் எஃப்ஐ அதில் ஆட் பண்ணியிருந்தாலும் ஓவர் ப்ரைஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் பிஇ பார்க்கும்போது 14.6 ரொம்பவே நல்லா இருக்குது. ஆர்ஓசிஇ பாசிட்டிவில் இருக்குது 6.53. கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 ரூபாய் காசுகள் அப்படின்னு இருக்குது. ஸோ புக் வேல்யூ நீங்கள் பாருங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 9.74. ஓகேங்களா? அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது பிபி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்குது 12.7. ஹை லோன் பார்க்கும்போது ரீசெண்டாக, அதாவது என்னன்னா இது ஒரு குவார்டர் ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நல்லாவே கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் 19 ரூபா வரைக்கும் இது வந்து போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயரில் ஹை லோ வந்து பார்த்தீங்கன்னா 9.28 இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியர்பை லோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்றதும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆல்மோஸ்ட் 1 ரூபியில் தான் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக வந்து என்னன்னா எஃப்ஐஐ எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த வீடியோட முக்கிய காரணம் வந்து அதுதான். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிசம்பர் 2022 என்னன்னா குவார்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஜூலை 2025 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்ஐஐயோட இது பாருங்கள். ஸோ 2%, 1%, 1, 0.84, 0.78, 0.93. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது அதாவது என்ன 2022 2024 வரைக்கும் எஃப்ஐஐ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிட்டே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெளியே போயிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.93 2.57, 3.3, 5.51, 5, 4.92, இப்போ 6.29. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நல்லா இருக்காங்க. இது வந்து என்னன்னா எஃப்ஐ வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இந்த கம்பெனியில் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ டிஏயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி 1111 அந்த ஸ்டேஜில் இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 2025 ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை 9க்கு என்ன பண்ணிட்டாங்க. ஸோ 9.37, 9.07, 8.66 இங்கே குறைஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்திருக்காங்க. ப்ரொமோட்டரும் இந்த கம்பெனி வந்து என்னன்னா நல்லாவே வந்து என்னன்னா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 40% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் அதில் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட நம்ம ஜஸ்ட் என்னன்னா ப்ராஃபிட் வந்து என்னன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாசஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்து போய்டும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அன்டில் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து லாஸ்ட் போஸ்ட் பண்ண இந்த கம்பெனி. ஸோ மார்ச் 2025 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 578 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அப்கமிங் குவார்டர்லையும் என்ன பாசிட்டிவ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ஷேர்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ குவான்டிட்டி வந்து பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பிங் ரிலேட்டட், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட்.
ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி 9671 ரூபாயில் வந்து என்னன்னா மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக் பியும் பாருங்கள் அண்டர் வேல்யூவான ஸ்டாக்ஸ் தான். அதாவது என்னன்னா 10.7 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ROCE பாசிட்டிவ், ROE வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது 9.89 10.6 அந்த ரேஞ்சில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 208 ரூபாயில் வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 178 ரூபா. ஸோ பிவி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் நாட் மோர் தென் 1.5 மேலே இல்லை, 1.5 தான் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே நல்ல வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்றத பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ அண்ட் மற்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ கரண்ட்டோடைய ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 281 ரூபாவில் போயிட்டு 138 ரூபாவில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 30-40% வந்து என்னன்னா டவுன் இப்போ வந்து என்னன்னா ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்தராகவுமே இவங்க வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகும், அது என்னன்னா ஸ்பிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட டேரெக்டாக நம்ம FII-DAI நம்ம இப்போ பார்த்துருவோம் நம்ம வந்துட்டு. ஸோ FII-DAI பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 அதாவது என்னன்னா செப்டம்பர் 2020 3% அப்படின்னு வந்துட்டு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3% தான் என்ன பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 2024 4% என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக ஜூனில் கொடுத்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது 6.14% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே FII வந்துட்டு இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க இந்த கம்பெனியில். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 63.75% அளவுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரிய வருது இந்த கம்பெனியில் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த கம்பெனி வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக மார்ச் 2025 இந்த குவார்ட்டரில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்மோஸ்ட் பாருங்களேன், அதாவது என்னென்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் என்னென்னா லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் மார்ச் 2015 25 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வருஷம் மட்டும் 2019 ஓகேங்களா. அதாவது என்னன்னா அந்த கொரோனா இயர் இல்லை அந்த கொரோனா இயர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020, ஏன்னா 2019 எண்டில் தான் வந்து கொரோனா வந்துச்சு. ஸோ அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா -63 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா வருஷமே ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாகவே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க லாஸ்ட் 1 இயரில் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னன்னா எப்படி இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம பை பண்ணலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை லாங் டேர்முக்கு வைக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் வந்து என்னென்னா வெயிட் பண்ணி இப்போ 208 ரூபா வரைக்கும் என்னன்னா கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. ஒரு 140 150 அந்த ரேஞ்சுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்றத ஜஸ்ட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்றதை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம 2 கம்பெனி வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ 3ஆவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேன் இன்ஃப்ரா, அதாவது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஆக்சுவலாக நான் எடுத்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாரில் ஒரு கம்பெனிஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு செக்டாரில் ஒரு கம்பெனியும் எடுத்திருக்கேன். பிஇ ரேஷியோ நல்லா இருக்கணும், ROCE ROE இதெல்லாம் பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கணும், ஸ்மால் கேப்பாக இருக்கணும். ஆனால் அந்த ஸ்மால் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ஒரு 10,000 ரேஞ்ச் அந்த கோடி அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா. ரொம்ப 100 கோடி 50 கோடி 150 கோடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் வந்து இன்னும் அதிகமாகும். ஸ்மால் கேப்பே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட் கேபிட்டல் நான் என்ன பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கம்பெனி மேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 6000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்டாக் பிஇ 23 அப்படின்றது வந்து இருக்குது. ROCE பாசிட்டிவில் இருக்குது 23.5, ROE 17.5, புக் வேல்யூ 47 ரூபாவில் வந்து இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 156 ரூபாவில் இருக்குது. ஸோ பிபி ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 டைம்ஸில் வந்து இருக்குது. ஸோ ஹை அண்ட் லோ 263 ரூபா வரைக்கும் ஹை போயிட்டு 135 வரைக்கும் என்னன்னா லோ போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ நியர்பையில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதை 52 வீக் லோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிவிடெண்டும் வந்து கொடுக்குறாங்க, பட் ஆனால் ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க 0.58%. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2 ரூபா பர் ஷேரில் வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு நம்மன்றதை நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் அப்படி பார்க்கும்போது ஒன்லி 1 இயர், அதாவது மார்ச் 2020 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கொரோனா டைம் அந்த மாதிரி டைம். ஸோ மற்ற நேரத்தில் எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க இருந்திருக்காங்க. அதுவும் நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள் ஒரு 100 அண்ட் லெஸ் தென் 100 தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 200 அதாவது 300 அந்த ரேஞ்சில் போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக 313 crore அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்லணும் இது வந்துட்டு. ஸோ FII-DAI எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது FII பாருங்கள் லாஸ்ட் வந்து என்னன்னா December 2022 ஜூலை 2025 வரைக்கும் இங்கே போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் பார்க்கும்போது 0.41% அப்படியே வந்து என்னன்னா 2 3 3 3
அப்படின்னு வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் 5% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ வந்துட்டு நல்லாவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60%க்கு மேலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹோல்டிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எஃப்ஐஐ நல்லாயிருக்கு, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது, ப்ளஸ் இதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்றது வந்து என்னன்னா நல்லாவே தெரிய வருது. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா எப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் அப்படின்றத, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ஃபியூச்சர் க்ரோத் இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOIL. ஓகேங்களா. ஸோ இந்த மேங்கனீஸ் ரிலேட்டடான மேங்கனீஸ் ஓர், ஸோ இந்த ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து என்னென்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 6534 கோடி ஆகும். ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 23 அப்படின்ற பர்சன்டேஜில் 23 வந்து இருக்குது. ROCE பாசிட்டிவில் இருக்குது, ROEயும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. அதாவது என்னன்னா நல்லாவே இருக்குது, 19 இருக்குது, 15 இருக்குது. ஸோ புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 130 ரூபாவில் வந்து என்னன்னா புக் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 321 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது 424 ரூபா வரைக்கும் போயிட்டு 274 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நியர்பை அது என்னன்னா கிட்டத்தட்ட 274லேருந்து என்னன்னா 321 ரூபாய்க்கு நல்ல ப்ரைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இருந்தது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில் போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபர்தராக குறையிறதுக்கான அது வேணால் ஸ்பிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக FIDA பார்த்துட்டு வருவோம் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீடியோவோட மெயின் கோர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ FIDA வந்து பாருங்கள், ஸோ லாஸ்ட் செப்டம்பர் 2022 ஜூன் 2025 வரைக்கும் இருக்குது. ஸோ FII பார்க்கும்போது 5%க்கு 6% அளவுக்கு இவங்க இருந்தவங்க அப்படியே என்ன பண்ணிங்கன்னா மார்ச் 2024 லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதாவது 5%லேருந்து உடனே 4% வந்தாங்க, 4லேருந்து 2%க்கு வந்துட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் 3.5 அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 6% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க FIOட ஹோல்டிங்ஸில் வந்துட்டு. ஸோ ப்ரொமோட்டர்ஸும் பார்க்கும்போது 60%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸும் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான வந்து என்னென்னா ஒரு ப்ரொமோட்டர்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. FIAயும் நல்லாவே என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸோடைய திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஜஸ்ட் வந்து என்ன ப்ராஃபிட் அண்ட் மேக்கிங் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 382 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவில் தான் வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குவார்ட்டருமே 2014 2025 வரைக்கும் இவங்க வந்துட்டு பாசிட்டிவான டைரக்ஷனில் தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாகவே நல்லாவே என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 4 ஸ்டாக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தராக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கார்ப். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ கேமிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஆன்லைன் ஸ்கில் கேமிங் செக்மெண்ட். ஓகேங்களா. ஒரு கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்கு. பட் இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 2282 கோடிகள் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஸ்டாக் பிஇ ஓவரால் பார்க்கும்போது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15, 20, 10, 23 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ நாட் மோர் தென் 30க்கு மேலே நம்ம போகவே இல்லை. நம்ம வந்துட்டு ஃபில்டர் அதுக்கு மேலே நம்ம போகவே இல்லை. ஸோ 15.3. ஸோ ROCEயும் பாசிட்டிவில் இருக்குது, ROEயும் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ புக் வேல்யூ பாருங்கள், கிட்டத்தட்ட புக் வேல்யூ வந்து 99.50 இருக்குது. பட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 85 ரூபா தான் இருக்குது. ஸோ PB ரேஷியோ லெஸ் தென் 1க்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ புக் வேல்யூ ரொம்பவே நல்லா இந்த இடத்துல வந்து நல்லா இருக்குது. ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 142 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் இப்போ 76 ரூபா வரைக்கும் லோ போயிருந்தது. ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொடுக்குறாங்க 1.47%. ஸோ ஃபேஸ் வேல்யூமே ₹1 பர் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், FII போயிடுவோம் நம்ம வந்துட்டு. ஸோ FII அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2022 6 இருந்தது. அதாவது கண்டினியூஸாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 இங்கே வந்து 2023 என்ன பண்ணியிருக்காங்க, நல்லாவே ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதாவது என்னென்னா 2022 கேமிங் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2024 நல்லாவே என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. 1% வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் அப்படின்னு பார்க்கும்போது 1.48 இருந்துட்டு 2.69 என்ன பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க FII ஸ்டோரி. ஸோ அப்கமிங் குவார்ட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் நல்லாவே என்னன்னா பூம் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 33% வந்து என்னென்னா கண்டினியூஸாக இவங்க ஸ்ட்ராங்காகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ், அதாவது என்னன்னா 2022லேருந்து 2025 வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் வந்து இருக்காங்க. நடுமத்தில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல மட்டும் என்னென்னா லாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா இடத்துலையுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஓவரால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 கம்பெனி வந்து பார்த்துருக்கோம். பிசி ஜுவல்லர்ஸ், மேன் இன்ஃப்ரா, எஸ்இஐ ஷிப்பிங் அப்படின்ற ஒரு கம்பெனி, அப்போ அதுக்கப்புறம் என்னென்னா எம்ஓஐஎல், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா கார்ப். ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வந்து என்னன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா அட்ராக்டிவாக இருக்குது, எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், இது வந்து ஸ்மால் கேப். அப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா ரிஸ்க் இருக்கும். இது வந்து என்னென்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத டிசிஷன் வந்துட்டு எடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண டேட்டா. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த சேனலோட கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.